அப்ப முதல் சுதந்திரம் தேவையா இருந்தது. பின் மக்களிட பவர் எப்போது சுதந்திரத்துக்கு விழுந்ததோ அதுக்கு பிறகு தேவையும் இல்லை என்ற ஒரு நிலைமை. இப்போது அமெரிக்கா இலங்கையை நேரடியாக கையாளுகிறது. இலங்கையை நேரடியாக கையாளும் போது இப்போ இந்தியாவும் தேவையில்லை, சுதந்திரம் தேவை. முந்தைய அமெரிக்காவுக்கு இந்தியாவும் தேவையாத்தான் இருந்தது. இப்ப குர்திஸ் அமைப்புகளை பாருங்கள், சிரியாவில் இதுவரை காலமும் ஆயுதங்களை கொடுத்து வைத்திருந்தார்கள், தனி நாடு, கொடி, எண்ணெய் கிணறுகள் என்று சொல்லி. இப்ப சிரிய அரசு அமெரிக்காண்ட கையில வந்தோன்னா நடந்தது என்ன? சரணடையும் கொண்டு சொல்லிட்டான். ஆயுதத்தை கொடுத்துட்டு சரணடையும் கொண்டு செத்து முடியும் கொண்டு அங்க இருந்த ஐஎஸ் அவ்வளோ பேரையும் ஈராக்கில் கொண்டு போயிட்டான். அப்ப அமெரிக்கான நிலைமை இப்படித்தான். அப்ப சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் அதுல இருந்தார். உண்மையில் நீங்கள் சொல்வது சரி, அவர் அமெரிக்க சார்பாகத்தான் இருந்தார்கள். எனவே இந்தியாவும் அவருடன் ஒரு 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 டிஸ்டன்ஸ் விட்டுத்தான் பழகியிருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறி இருக்கின்றது. இப்போது இந்தியாவுக்கு வடக்கு கிழக்கில் தமிழர்களும் தேவை, இலங்கையும் தேவை என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இலங்கை அதாவது பிளான் ஏ பிளான் பி என்று சொல்லலாம். இலங்கை கைவிட்டு போவுமாக இருந்தால் தமிழர்கள் தேவை என்று. ஆனால் அதற்குரிய தரமான ஒரு நிலையை இந்தியா ஈழத்தமிழர் மத்தியில் உருவாக்கவில்லை. அதுதான் அந்த பெரிய பிரச்சனை.